إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள், தோழர்கள், நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவை எல்லா நேரங்களிலும் தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பமாக வசியத் செய்து கொள்கின்றேன். இந்த ஜும்மாவுடைய உரையில் ரமலானை பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்வோம் என்ற தலைப்பை தெரிவு செய்திருக்கின்றேன். காரணம், இன்ஷா அல்லாஹ் நாம் நாளை அந்த ரமலானை நாம் அடைய இருக்கின்றோம். எனவே நாம் எதிர்நோக்கின்ற அந்த ரமலானை உரிய விதத்தில் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சில விடயங்களை உங்களோடு ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையில் எமக்கெல்லாம் ரமலானை பற்றி தெரியும். அதிலே என்னென்ன விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம். இருந்தாலும் நாம் ஞாபகப்படுத்துகின்ற பொழுது நாம் இன்னும் உறுதியாக அந்த விடயங்களை எமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு அது ஒரு துணையாக அமைகிறது. ஃபஸக்கிர் ஃபைன்ன ஸிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். ஞாபகப்படுத்துகின்ற பொழுது அது நமக்கு பயனுள்ளதாக அமையும் என்ற அந்த அல் குர்ஆனுடைய வசனம் இந்த விடயத்தை வேண்டி நிற்கின்றதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவனது அடியார்கள் மீது மிகப்பெரிய அன்பு கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் இந்த உலகத்திலே இந்த அவனுடைய அடியார்களை படைத்து உலக வாழ்க்கையிலே சில வரையறைகளை, சில நெறிமுறைகளை நமக்கு வைத்திருக்கிறான். அந்த வரையறைகளை, அந்த நெறிமுறைகளை நாம் மீறி நடக்க முடியாது. அதனால்தான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே இந்த வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருப்பது உங்களை சோதிக்கிறதுக்கு தான். உங்களில் யார் நல்லமல்களை செய்து மறுமையுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்வீர்கள் என்று சோதிப்பதற்குத்தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை நாம் தந்திருக்கின்றோம் என்றெல்லாம் அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அப்ப அவ்வாறு குறிப்பிட்ட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களை அடியார்களுக்கு வழங்குவான். ஏன் தெரியுமா?
அல்லாஹு தாலா மனிதனை படைத்த ரப்பு அவன்தானே. குலிக்கல் இன்சானு தஈஃபா, மனிதனை அல்லாஹ் பலவீனம் உள்ளவனாக, குறையுள்ளவனாக, உணர்வுகள் உள்ளவனாக, பல வகையான குணங்களோடு அல்லாஹ் படைத்திருக்கிறான். எனவே அவன் சில வரையறைகளை வைத்திருக்கிறான். அந்த வரையறைகளை இந்த பலவீனமாக படைக்கப்பட்ட அடியார்கள் துஷ்பிரயோகம் செய்வார்கள். அவர்களுடைய அந்த பலவீனத்தை வைத்து அவர்கள் மாறு செய்வார்கள், அந்த வரையறையை மீறி நடப்பார்கள் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால சில சந்தர்ப்பங்களை அல்லாஹ் வழங்கி, அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், பயன்படுத்தி அதிலே நன்மைகளை சேகரித்துக் கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹு தாலா இந்த ரமலானை நமக்கு வருடா வருடம் வர வைக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே அந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹு தாலா நன்மைகளை சேகரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக நமக்கு தந்திருக்கிறான். எனவே அந்த வாய்ப்பை நாம் இழந்துவிடக்கூடாது, அந்த வாய்ப்பை நாம் துஷ்பிரயோகம் செய்துவிடக்கூடாது. நமது வாழ்க்கையில் இதுவரைக்கும் பல்வேறு ரமலான்களை நாம் கழித்து வந்திருக்கின்றோம். பின்னுக்கு போய் நீங்க பார்த்தா நம்முடைய ஒவ்வொரு ரமலானும் எப்படி கழிந்தது என்பதை ஒவ்வொருவரும் அவரவர் தான் எவ்வாறு அந்த ரமலானை கழித்தேன் என்று நீங்களே மீட்டிக் கொள்ளலாம். சரி, மனிதன் அடிப்படையில் நான் இன்னென்ன தவறுகளை எல்லாம் சென்ற அதுக்கு முன்னால பல ரமலான்களை நான் விட்டுவிட்டேன், சரி இதுக்கு பிறகாவது நான் உரிய முறையில் பயன்படுத்த வேண்டுமே என்ற அந்த ஒரு நியத், அந்த எண்ணமாவது நமது உள்ளத்திலே எழ வேண்டும். அல்லாஹு தாலா அவகாசங்களை தருவது ஒரு நியமத், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்னல்லாஹா யுஹிப்பு அன் யரா அஸர நிஅமதிஹி அலா அப்திஹி. அல்லாஹு தாலா ஒரு அடியானுக்கு, அவனுடைய அடியார்களுக்கு அருள்களை வழங்கினால் அந்த அருள்களை அவன் வெளிக்கொணர்வதை அல்லாஹ் விரும்புகிறான். எனவே ரமலானை அல்லாஹ் ஒரு அவகாசமாக, ஒரு அருளாக தருகிறான். அதில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க, அந்த ரமலானை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், நன்மையின்பால் பயன்படுத்திக் கொள்ளுங்க, உரிய முறையில் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க, நன்மைகளை சேகரித்துக் கொள்ளுங்கள் என்ற அளவுக்கு பல சிறப்புகளை வைத்து அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த நியமத், அது மிகப்பெரிய அருள். எனவே அந்த அருளை நாங்கள் உரிய முறையில் பயன்படுத்துவது அல்லாஹ் விரும்புகின்றான். அதனால எதிர்வரக்கூடிய அந்த ரமலானை, அதனுடைய உச்ச பயனை அடைவதற்கு நானும் நீங்களும் உறுதி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய எண்ணம் தான் எங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கப் போகிறது. இன்னமல் அமாலு பின்னியாத், அறிந்திருக்கிறீர்கள். எண்ணங்களை பொறுத்து தான் செயல்பாடுகள் தீர்மானிக்கப்படும், அந்த செயல் அமைகிறது. எனவே ரமலானை நான் எதிர்நோக்கினால் அந்த ரமலான் வேண்டி நிற்கின்ற உச்ச பயனை என்னுடைய வாழ்க்கையை நான் அடைய வேண்டும், என்னுடைய குடும்பம் அடைய வேண்டும், என்னுடைய நண்பர்கள் அடைய வேண்டும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாம் செய்யப்பட வேண்டும். எப்பொழுது அந்த தூய்மையான எண்ணத்தோடு அந்த ரமலானை நாங்கள் முன்னோக்குகின்றோமோ நிச்சயமாக அல்லாஹு தாலா அதில் மிகப்பெரிய பயனை அடைய செய்வான். அல்லாஹ் உள்ளங்களை பார்ப்பான், இவன் என்ன நோக்கத்தோடு இந்த ரமலானை அடைய போகின்றான் என்கிறதை அல்லாஹ் பார்ப்பான், அறிந்தவனாக இருக்கிறான். அதனால சகோதரர்களே, ரமலானை நான் உரிய முறையில் பயன்படுத்துவேன். இதுவரை காலமும் பயன்படுத்தியதை விட மிகவும் பயனுள்ளதாக இந்த ரமலானை நான் பயன்படுத்துவேன் என்ற அந்த உத்வேகத்தோடு, அந்த உயரிய அந்த எண்ணத்தோடு நாம் செயல்படுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இது முதல் அம்சம். அடுத்ததாக சகோதரர்களே, ரமலானுடைய மாதத்தை பொறுத்தவரையில், அதிலே நோன்பை பொறுத்தவரையில் எங்கள் ஒவ்வொருவரும் கட்டாய கடமையாக இருக்கிறது. பருவ வயதை அடைந்த ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் ரமலானுடைய நோன்பு கடமையாகிறது. மார்க்கம் அனுமதித்த காரணங்கள் தவிர உரிய காரணம் இல்லாமல் ரமலானுடைய நோன்புகளை நாம் பால்படுத்தி விடக்கூடாது. குத்திப அலைக்குமு சியாம், உங்கள் மீது
நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது, விதிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு, ரமலானுடைய மாதத்தை அடைந்து விட்டால் அவர்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றான். அதனால ரமலானுடைய நோன்பை ஒவ்வொரு முஸ்லீமான பருவத்தை அடைந்த ஆண்கள் பெண்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் மார்க்கம் அனுமதித்த காரணங்கள் தவிர வேறு எந்த காரணம் கொண்டும் ரமலானை விட்டுவிடக்கூடாது. யாராவது ஒரு ஆணாயினும் அல்லது ஒரு பெண்ணாயினும் சரி, உரிய மார்க்கம் அனுமதித்த காரணம் இல்லாமல் ரமலானுடைய நோன்பை பிடிக்காமல் விட்டுவிட்டால் அது மிகப்பெரிய ஒரு பாவம், மிகப்பெரிய குற்றம். தொழுகையை விட்டால் எந்த தண்டனை கிடைக்குமோ, எந்த அளவு பாரதூரமோ அதே போன்ற ஒரு பாரதூரமான பாவம் தான் இந்த ரமலானிலே நோன்பு பிடிக்காமல், உரிய காரணம் இல்லாமல் நோன்பு பிடிக்காமல் அந்த நோன்புகளை விட்டு விடுவது மிகப்பெரிய குற்றம் என்கிற அந்த செய்தியை உங்களுக்கு நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். எனவே ரமலானுடைய நோன்புகளை ஒவ்வொன்றையும் உரிய முறையில், சரியான முறையில் அதை பிடித்து அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கத்தை நாம் அடைந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை வழங்குகிறான். நாம் அல்லாஹ்வுடைய கருணையை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை, நெருக்கத்தை பெற வேண்டும், அவனுடைய மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்ப அந்த அல்லாஹ்வுடைய அன்பு, அவனுடைய நெருக்கம், அவனுடைய அந்த மன்னிப்பு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அதிகமான நஃபிலான வணக்கங்கள் செய்ய வேண்டும். கடமையான வணக்கங்களின் மூலமாக அடியான் அல்லாஹ்வை நெருங்குகிறான், அது கடமை. ஆனாலும் நஃபிலான வணக்கங்கள் செய்வதூடாக அல்லாஹ்வுடைய மிக விருப்பத்துக்குரிய ஒரு மனிதனாக அந்த அடியான் மாறிவிடுகிறான். அல்லாஹ்வுடைய விருப்பம், அவருடைய அன்பு கிடைத்து விட்டால், நெருக்கம் கிடைத்து விட்டால் அல்லாஹ் நமக்கு அடுத்ததாக தருவது சுவனம்தான். அப்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வுடைய அன்பும் அவனுடைய நெருக்கம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அவனுடைய கருணை இல்லாமல் எந்த ஒரு விடயத்தையும் செய்யவும் முடியாது. சுவர்க்கம் கூட அவனுடைய கருணை இல்லாமல், அவனுடைய அன்பு இல்லாமல் செல்ல முடியாது. எவ்வளவுதான் நன்மை செய்தாலும், மலையாக நன்மை செய்தால் கூட அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் ஒரு நொடி பொழுது கூட சுவனத்தை அடைய முடியாது. அப்ப நாங்கள் செய்கின்ற கடமையான வணக்கங்களாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு சதக்காக்களாக இருக்கலாம், அல்லது வேறு அமல்களாக இருக்கலாம், எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அன்பு இருந்தால் மட்டும்தான் சுவனம் செல்ல முடியும். ரமலான் ஒரு மாதம் தாகித்திருந்து உணவு உண்ணாமல் ஆசைகளை அடக்கி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அன்பு எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்ப அந்த அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் நஃபிலான வணக்கங்கள் ஊடாகத்தான் அந்த அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் சகோதரர்களே. அப்ப அந்த வகையிலே தான் நாங்கள் செய்கின்ற எல்லா நஃபிலான வணக்கங்களும் இந்த விடயத்தில் வந்துவிடும். அல்லாஹ்வுடைய அன்பையும் கருணையும் அடையக்கூடிய, அல்லாஹ்வுடைய உகப்பை அடையக்கூடிய ஒரு வணக்கமாக எல்லா வணக்கங்களும். நாம் இரவு தொழுகை தராவீஹ் என்று சொல்லுவோமே, விசேஷமாக ரமலானிலே செய்வோம். உண்மையில் இரவு தொழுகை என்கிறது ரமலானுக்கு மாத்திரம் வந்த ஒரு தொழுகை கிடையாது. அதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இரவு தொழுகை என்கிறது, அந்த நஃபிலான அந்த சுன்னத்தான வணக்கம் என்கிறது, அந்த 11 ரக்அத் என்கிறது வெறுமனே ரமலானில் மாத்திரம் செய்யக்கூடியதல்ல. மாறாக நாம் நமது வாழ்க்கையில் மரணிக்கின்ற வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வணக்கம் தான் இந்த இரவு தொழுகைங்கிறது. நாங்கள் அந்த இரவு தொழுகைக்கு பல பெயர்களை சொல்றோம், அவ்வளவுதான். தராவீஹ் என்று சொல்கிறோம், இரவு தொழுகை கியாமுல் லைல் என்று சொல்கிறோம், இப்படி பல பெயர்கள், தஹஜ்ஜத் என்று சொல்கிறோம், இப்படி பல பெயர்கள். ஒரு ஒரு தொழுகைக்கான பல பெயர்கள் தான், அது ஒரு தொழுகைக்கான பல பெயர்கள். எனவே இந்த இரவு தொழுகை அல்லது தராவீஹ் தொழுகை என்று சொல்லுவோமே, இது ஒரு உன்னதமான ஒரு தொழுகை. ஏனைய கடமையான லுகராக இருக்கலாம், அசராக இருக்கலாம், இப்படி கடமையான தொழுகைகள் வேறு வேறு லுகாவுடைய சுன்னா
இப்படி பல சுன்னத்துகள் இருக்கிறது. அதுவும் நஃபிலான வணக்கம். அதன் ஊடாகவும் அல்லாஹ்வை ஒரு மனிதன் நெருங்க முடியும். அதே போன்றுதான் இந்த இரவு வணக்கத்தின் மூலமாக விசேஷமாக அல்லாஹ்வை நாங்கள் நெருங்க முடியும். எனவே நாம் வளமையாக செய்கின்ற இந்த வணக்கத்தை, இந்த இரவு தொழுகையை ரமலானில் விசேஷமாக நாம் தொழுது அந்த நன்மை அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த அளவு இந்த தொழுகை முக்கியத்துவம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை, இப்ப நாங்கள் பார்க்கிறோம், பிரயாணம் நாங்கள் சென்று விட்டால் முன்பின் சுன்னத்துகள் கிடையாது. கடமையான தொழுகையை சுருக்கி தொழுகிறோம். ஆனால் முன்பின் சுன்னத்துகள் தொழுவது கூடாது, தொழுகை கிடையாது, முன்பின் சுன்னத்து இல்லை. ஆனால் இரவு தொழுகையை பிரயாணத்திலும் தொழ வேண்டும். அதே போன்று ஃபஜ்ருடைய சுன்னத்தை பிரயாணத்திலும் தொழுவார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அப்ப இதன் ஊடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்ன? இரவு தொழுகை என்கிறது மிக முக்கியமானது. என்ன காரணம் தெரியுமா? இரவு தொழுகையின் ஊடாக அல்லாஹ்வை நெருங்குகின்ற வீதம் அதிகம். நபி அவர்களுக்கு இரவுலே தூக்கம் மிகைத்து அல்லது ஏதாவது நோய் ஏற்பட்டு இரவு தொழுகை தொழாமல் இருந்தால், இந்த தராவீஹ் என்று சொல்லுவோமே, இந்த தொழுகை அவர்கள் தொழாமல் விட்டுவிட்டால் காலையிலே அவர்கள் அந்த தொழுகையை தொழுவார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். காரணம் என்ன? அந்த அளவுக்கு முக்கியத்துவம் உள்ளது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சுன்னாவை, ஒரு நஃபிலான வணக்கத்தை நாம் ரமலானில் மேற்கொள்ள இருக்கிறோம். எனவே அந்த வணக்கத்தை நாம் அதிகமாக உரிய முறையில் செய்து அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதைத்தான் நாம் அந்த ரமலானில் மேற்கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இந்த சுன்னத்தான இந்த வணக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம். எப்படின்னா, இன்றைக்கு எல்லா ஊர்களிலும் எல்லா சகோதரர்கள் நிலை எப்படி தெரியுமா? ரமலானுடைய ஆரம்பம் வந்துவிட்டால் எல்லோரும் பள்ளி வாசல்லே இருப்பார்கள், காணலாம். சுபகுக்கு நிறங்கி வழிவார்கள் பள்ளி வாசல்ல. உண்மை யதார்த்தம் அதுதானே. ரமலான் வந்துவிட்டால் ஆரம்ப 1, 2, 3 நாள் அப்படி பாருங்க, பள்ளிவாசல் சுபகுக்கு நிறைய சகோதரர் இருப்பார்கள். பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா எல்லோரும் பள்ளிக்கு வருவார்கள், சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லோரும் வருவார்கள். அதே மாதிரி தராவீஹ் தொழுகைக்கும் இரவு தொழுகைக்கும் எல்லோரும் வருவார்கள். ஆனால் நாள் செல்ல 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 என்ன நடக்கும்? அப்படியே குறைஞ்சு எல்லாம் இல்லாமல் போய்த்துடும். சுபகுக்கு ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க, தராவீஹ் தொழுகைக்கு ஒரு 5 பேர் தான் இருப்பாங்க, அல்லது பெண்கள் எப்படி சரி வருவாங்க. இப்படியான ஒரு நிலை தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. சிந்திச்சு பாருங்க, இது சரியான ஒரு நிலைப்பாடாண்டு. ஆரம்பத்தில் வருவதற்கு அந்த உற்சாகம் இருந்த, அந்த வேகம் இருந்தது எங்க போச்சு? அந்த வேகம், அந்த ஆர்வம் எங்க போச்சு? சிந்திக்கணுமா இல்லையா? எனவே சகோதரர்களே, அப்படி இருக்கக்கூடாது. இதை அல்லாஹ் விரும்பவும் மாட்டான். அல்லாஹ் இதை விரும்பவும் மாட்டான். எனவே நாங்கள் உறுதி கொள்ள வேண்டும், இந்த ரமலானிலே இந்த இரவு தொழுகையை நான் விடுபடாமல் 29, 30 எத்தனை நோன்பு வருகிறதோ அத்தனை நாளும் நான் தொழுவேன். மட்டுமல்ல, இனி என்னுடைய காலம் பூராவும் நான் இந்த தொழுகையை தொழுது வருவேன் என்ற உறுதியை எடுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்வை ஏமாத்திய ஒரு நிலைதான். சந்தர்ப்பம் வந்தா தொழுகிறது, அப்படி இல்லைண்டா விட்டு விடுகிறேன்னு சொன்னால் ஒரு சந்தர்ப்பவாதியாக நாம் உலகத்திலே வாழ்கிறோம். அல்லாஹ்வை ஏமாத்துகின்றோம். அல்லாஹ்வை என்ன செய்யறோம்? ஏமாத்துகிறோம். அப்ப இந்த நிலை வரவே கூடாது. மாறாக எல்லா நேரங்களிலும் தொழுகையில் நாம் முதல் சஃபிலே இருக்க வேண்டும். அப்படி எங்களை நாங்கள் பழக்கிக் கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, இந்த தொழுகையை நாங்கள் முடியுமான அளவு செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு உன்னதமான தொழுகை என்றால் இந்த இரவு தொழுகை தான். யாருக்கெல்லாம் நின்று அதை தொழ இயலாதோ அவர்கள் தாராளமாக, சக்தி உள்ளவர்கள் கூட நஃபிலான சுன்னத்தான தொழுகைய, இந்த இரவு தொழுகைய நின்று தொழ சக்தி உள்ளவர்கள் கூட இருந்து கூட தொழலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதித்திருக்கிறார்கள். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டும். அந்த அளவுக்கு அனுமதி இருந்து தொழலாம். சக்தி உள்ளவர்கள் கூட இரவு தொழுகையை, இந்த நஃபிலான தொழுகையை இருந்து தொழலாம். அப்ப ஏன் அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் விட வேண்டும்? விடக்கூடாது. அந்த உறுதியோடு இந்த ரமலானை நாங்கள் முன்னோக்க வேண்டும். சகோதரர்களே, உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹு தாலா சொல்கிறான்,
என் அடியான் கூடுதலாக இந்த நஃபிலான வணக்கங்களால் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறான். அடியான் இந்த நஃபிலான வணக்கத்தின் ஊடாக என்னை நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறான். எந்த அளவுக்கு நெருங்குகிறான் என்று சொன்னால், இறுதியில அவன் கேட்கின்ற அவன் காதாக நான் மாறிவிடுகின்றேன், அவன் பார்க்கின்ற பார்வையாக நான் மாறிவிடுகின்றேன், அவன் பிடிக்கின்ற கையாக நான் மாறிவிடுகின்றேன், அவன் நடக்கின்ற காலாக நான் மாறிவிடுகின்றேன் என்று அல்லாஹு தாலா சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள். அவன் கேட்டால் நான் கொடுக்கின்றேன், அவன் எதை என்னிடத்தில் கேட்கிறானோ அதை நான் அவனுக்கு கொடுத்து விடுகின்றேன், எதை அவன் என்னிடத்தில் பாதுகாப்பு கேட்கிறானோ அதை நான் அவனுக்கு பாதுகாப்பை கொடுத்து விடுகின்றேன் என்ற அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவனாக அவன் இந்த வணக்கத்தின் மூலமாக மாறிவிட்டான். அல்லாஹ்வுடைய நேசத்துக்கும் அன்புக்கும் உரியவனாக இந்த அடியான் மாறுகின்ற பொழுது அல்லாஹ் அவன் கேட்டதையெல்லாம் கொடுப்பான். அல்லாஹ் அவனுக்கு பாதுகாப்பு அளிப்பான். முழுக்க முழுக்க அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் உள்ள ஒரு வணக்கம் தான் இந்த இரவு தொழுகை. இந்த தராவீஹ் என்று சொல்லக்கூடிய தொழுகை என்கிற அந்த உறுதியான எண்ணம் எங்களுடைய உள்ளத்திலே பதிந்து அந்த தொழுகையை விடுபடாமல் முடியுமான அளவு செய்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். சகோதரர்களே, எந்த அளவுக்கு மிக முக்கியமான விடயம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு அமலை செய்தால் என்னை சுவனத்திலே நுழைய வைக்கக்கூடிய ஒரு அமல், ஒரு வணக்கம் என்ன, எனக்கு சொல்லித்தாருங்கள் என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனை, ஒரு அடியானை சுவனத்திலே நுழைய வைக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்று ஒன்று சொன்னால், அலைக்க பி கஸ்ரத்து சுஜூதில் இல்லாஹி, அதிகமாக அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்ய என்று சொன்னார்கள். அதிகமாக சுஜூது செய்வது என்று சொன்னால், நஃபிலான வணக்கங்கள் இருக்கு, இந்த இரவு தொழுகை, இன்னும் உள்ள வணக்கங்கள், நஃபிலான தொழுகைகளை அவைகளை அதிகமாக செய்தால் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அவன் அடைந்து கொள்ளலாம், அதன் ஊடாக அவன் சுவனத்தை அடைந்து கொள்ளலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சொல்லிவிட்டு, நீங்கள் ஒரு சுஜூது செய்வது உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தும், உங்களுடைய பாவங்களை அதை மன்னிக்கும் என்று சொன்னார்கள். நாங்கள் ஒரு சுஜூது செஞ்சா அதன் ஊடாக ஒரு அந்தஸ்து உயர்கிறது, எங்களுக்கு அந்தஸ்து கிடைக்கிறது, சுவனத்திலே அந்தஸ்து கிடைக்கிறது, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வணக்கம் தான் இந்த இரவு தொழுகை, தராவீஹ் என்று சொல்லக்கூடிய தொழுகை. எனவே இந்த ரமலானை, இந்த சுன்னத்தான இந்த தொழுகையை தொழுவதில் நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமாக, ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம் என்ன? சுஜூதுடைய இடம் தான். அல்லாஹ்வுக்கு ஒரு அடியான் மிக நெருக்கமாக இருக்கிற ஒரே ஒரு இடம் சுஜூதுடைய இடம் தான். இப்போ நான் இரவு தொழுகை அதிகமாக செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக அந்த சுஜூதில் இருக்கிறோம். நாங்கள் விரும்பியது அல்லாஹ் இடத்துல கேட்கலாம். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான இடம் சுஜூது, அதிலே நீங்கள் அக்ஸிரு துஆ, அதிகமாக பிரார்த்தியுங்கள், உங்களுடைய தேவைகளை நீங்கள் அதிலே முன்வையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் அல்லாஹு தஆலா ஒரு நேரம் வைத்திருக்கிறான். இது ஒவ்வொரு நாள் குள்ளலையிலா, ஒவ்வொரு இரவிலும் இந்த நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு அடியான் பிரார்த்தனை செய்தால், அந்த நேரமும் அந்த நேரத்தில் பிரார்த்தனை அவன் சரியாகிவிட்டால் அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதை ஒவ்வொரு நாள் இரவிலும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்ப இரவு தொழுகை நாங்கள் தொழுகின்ற பொழுது அந்த நேரத்தை கூட அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்துவிடும். அதனால இரவு தொழுகையை நாங்கள் உரிய முறையில் தொழுது இந்த ரமலானை, எதிர்வரக்கூடிய ரமலானை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். எமது வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை இந்த சுன்னாவின் ஊடாக நாங்கள் அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். ஆக அல்லாஹு தஆலா இந்த ரமலானை உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أما بعد. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம்தான், எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் எதுவென்று கேட்டால்
ரமலானுடைய மாதம் லைலத்துல் கத்ருடைய இரவிலே அந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்டது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். அவ்வாறு நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்ற நாங்கள் குர்ஆனோடு எந்த அளவு தொடர்பாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். குர்ஆனுக்கும் எனக்கும் எந்த அளவு தொடர்பு இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். குர்ஆன் ஓதுறதுடைய நிலைமை அப்படித்தான். உண்மையில் எல்லோருடைய நிலையும் எப்படி என்று சொன்னால், ரமலான் வந்தால் அல் குர்ஆனை ஆரம்பத்தில் எடுப்பார்கள். ஆனால் அதுவும் இந்த தராவீஹ் தொழுகை மாதிரி தான். நாள் செல்ல செல்ல குர்ஆனையும் என்ன செய்கிறது, கொஞ்சம் ஓதி போட்டு வைத்திருவார்கள். அப்படித்தான் எல்லோரும் நிலைமை இருக்கு. யோசிச்சு பாருங்க, நான் சொல்றது சரியா பிள்ளையான்னு பாருங்க. எல்லோரும் நிலை அப்படித்தான். ஆர்வத்தில் என்ன செய்யறோம்னா, ஒரு நாளைக்கு ஆரம்பத்தில் ஒரு ஜுஸுவை ஓதுவாங்க, சில நேரம் 2-3 ஜுஸையும் ஓதுவாங்க. ஓதி போட்டு கடைசியில் ஒரு 10 நோம்பு போனா ஓதின ஜுஸுவும் இல்லை, அப்படியே வச்சுட்டு மற்ற வேலையை பார்த்து கொண்டிருப்பாங்க. இதுதான் எல்லோருடைய நிலைமை. உண்மையில் நாங்கள் உயிர் வாழ்வது அந்த அல் குர்ஆனுக்கு தான். அது அல்லாஹ்விடம் இருந்து இறக்கப்பட்ட வேதம். அப்ப நாங்க வாழ்றது அந்த வேதத்துக்காக வேண்டித்தானே. 2 விடயத்துக்கு தான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. ஒன்று அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு, இரண்டாவது ஓதுவதற்கு. அதான வாழ்க்கை. இல்லாட்டி ஏன் நாங்கள் முஸ்லீமாக உலகத்தில் வாழ்கிறோம்? இல்லை நம்ம என்ன செய்யலாம், விரும்பின மாதிரி வாழ்ந்துட்டு போகலாமே. அந்த குர்ஆனுடைய போதனை மட்டும் இல்லை என்று சொன்னால் நமது வாழ்க்கை எங்கே போயிருக்கும்? அப்ப அந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை அறியாமல் இருக்கிறோம். சும்மா வரலாறு தெரியும், அவ்வளவுதான். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் அப்படி சொல்லிக் கொள்வோம். ஆனால் செயல்பாட்டில், எங்களுடைய செயல்பாட்டில் அது இல்லை. அப்ப என்ன பிரயோசனம்? ஒவ்வொரு ரமலானும் வர வர சொல்லுவோம், ஆனா இப்படித்தான் மௌத்தாக வரைக்கும் எல்லோரும் நிலைமையும் போய்கொண்டிருக்கிறது. குர்ஆனை ஓதணும் என்று சொல்லுவோம், பாடமாக்கணும் என்று சொல்லுவோம். ஆனால் அதற்கும் எங்கள் அந்த வார்த்தைக்கும் அந்த செயல்பாட்டுக்கும் ரீதியாக மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. எத்தனை சகோதரருடைய உள்ளத்திலே குர்ஆனுடைய வசனங்கள் ஒரு சின்ன சூறாவது ஒழுங்கா பாடமுடி யோசிச்சு பாருங்க. ஒரு 50 வருஷம் வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால், நான் இதுவரைக்கும் எனக்கு குர்ஆன்ல எத்தனை சூறாக்கள் பாடம், சும்மா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்த்தா எனக்கு என்ன தெரியும் குர்ஆன்ல? கொஞ்சம் 10 சூறா ஒழுங்கா. உதாரணத்துக்கு ஒரு அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், சூரத்துல் ஃபீல் நாஸ் வரைக்கும் அது ஒழுங்காவாது. குறைஞ்சது யோசிச்சு பாருங்க. அப்ப எங்க எங்களுடைய நிலைமை? குர்ஆனுக்காக வேண்டித்தான் உயிர் வாழ்க்கையை வாழ்கிறோம், அதை நடைமுறைப்படுத்துவது எங்களுடைய நோக்கமே என்றால் குர்ஆனுக்கும் எங்களுக்கு உள்ள தொடர்பு என்ன? அப்ப நாங்க சிந்திக்கணுமா இல்லையா? சரி, குறைஞ்சது ரமலானுடைய மாதத்தை அதை பயன்படுத்தி குர்ஆனை படிக்கிறது. குர்ஆன் ஓத தெரியாத எத்தனை பேர் இருப்பீர்கள்? இல்ல, நான் எனக்கு குர்ஆனை ஓதணும், நான் படிக்கணும், அதுக்கு ஒரு ஏற்பாடு செய்யலாம், பல விடயங்களை செய்யலாம். எனவே நாங்கள் எண்ணம் வைக்கணும், முயற்சியோடும், அப்பதான் அந்த பலனை அடையலாம். வெறுமனே ஆர்வத்துக்கு வந்த வேகத்தில் செய்வோம்னு சொன்னா எதுவுமே பிரயோசனம் இல்லை. எடுத்த அடுப்புல 2-3 ஜூஸ் ஓத போகாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஓதுங்க. சிறிது சிறிதாக செய்யுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக செஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் ஓதினாலும் போதும். ஒரு உதாரணத்துக்கு அப்படி ஓதி இன்னைக்கு ஒரு பக்கம், நாளைக்கு 2 பக்கம், அடுத்த நாள் 3 பக்கம், இப்படி ஓதுங்க. இல்லையண்டா ஆர்வத்தில் ஒரு ஜூஸா 2 ஜூஸா முடிக்கணும் ஆர்வம் உண்மையில் வரும். இந்த ரமலான்ல நான் குர்ஆனை முழுக்க முடிக்கணும் ஆர்வத்தோடு வருவோம். ஆனா ஒன்றும் நடக்காது. முதல் நாள் 2 நாள் 3 நாள் நடக்கும், அதுக்கு ஒரு குர்ஆன் எங்கன்னு தெரியாத ஒரு நிலை. அப்படித்தான் மக்களுடைய நிலைமை இருக்கு. அப்ப நான் குர்ஆனுக்கு கண்ணியம் கொடுக்கல, குர்ஆனுக்கு எங்களுக்கு தொடர்பு இல்லாம போச்சு. நாளை மறுமையில குர்ஆன் எங்களுக்கு ஷஃபாஅத் செய்யும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனை ஓதுங்கள், அதை மறுமை நாளையில் உங்களுக்கு ஷஃபாஅத்துக்காக வந்து நிற்கும். யா அல்லாஹ், என்னை இவன் நடைமுறைப்படுத்தினான், என்னை இவன் பாராயம், இவன் ஓதினான், இவன் இரவு முழுக்க விழித்து எத்தனையோ ஓய்வான நேரங்களை பயன்படுத்தி இலக்காக அவன் செலவழித்தான் என்று மறுமையிலே எங்கள் கபூரிலே வந்து அது வாதிடும், எங்களுக்கு ஷஃபாஅத் செய்யும். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் சூரத்துல் பக்கராவை ஓதுங்கள், ஆல இம்ரானை ஓதுங்கள், ஒளிச்சுடர், இந்த 2ஐயும் ஓதுங்கள். நாளை மறுமையிலே உங்களுக்கு ஷஃபாஅத் செய்யும் அந்த குர்ஆன், அந்த சூறாக்கள் உங்களுக்கு ஷஃபாஅத் செய்யும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். முழு குர்ஆனையுமே அல்லாஹ் தஆலா ஷஃபாஅத்தாக இறக்கி இருக்கிறான். எனவே குர்ஆனை ஓதுகின்ற பழக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், அதை நடைமுறைப்படுத்துகின்றவர்களாக இருக்கணும்.
குர்ஆன் ரமலான் மாதத்தில் இறங்கியது என்று வெறுமனே அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் குர்ஆனுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு தூரமாக இருக்கிறது. முடியுமான பாடமாக்குங்கள். குர்ஆன் உள்ளத்தில் இருக்க இருக்க குர்ஆனோடு உள்ள தொடர்பை நாங்கள் வைக்க வைக்க அல்லாஹ் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை தருவான். யாருடைய உள்ளத்தில் யாருடைய வாழ்க்கையில குர்ஆன் இருக்கிறதோ, குர்ஆனை ஓதுகின்ற பழக்கம், அதை செயல்படுத்த வேண்டும் என்ற பழக்கம் இருக்குதோ, அவர்களுக்கு கவலை இருக்காது. நீங்க பாருங்க, அவர்களுக்கு ஹுஸ்ன் இருக்கவும் மாட்டாது, ஹம் இருக்கவும் மாட்டாது. அதாவது தற்பொழுது நடக்கின்ற ஒரு பிரச்சனை அந்த கவலையும் இருக்காது, எதிர்காலத்தை பற்றி கவலையும் இருக்காது. யாருக்கு இருக்காதுண்டா, யார் அதிகமாக குர்ஆனோடு தொடர்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ, குர்ஆனை ஓதுகின்றார்களோ, அதை பார்க்கிறார்களோ, அதனோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு கவலை, கஷ்டம், துன்பம் எதுவும் விளங்காது. ஏன்னா அல்லாஹ் எல்லாத்தையும் மறைத்து விடுவான். அவர் மனநோயாளியாக மாற மாட்டார், உளவியல் தாக்கங்களுக்கு உள்ளாக மாட்டார். யார்? அல் குர்ஆனோடு தொடர்புள்ளவர்கள். குர்ஆனை பாடமாக்குங்க. சும்மா இருக்க நேரத்தில் ஒரு வசனத்தை பாடமாக்க 20 முறை ஒரு வசனத்தை சொல்லுங்க, நிச்சயமாக சத்தியமாக பாடமாங்க. ஒரு வசனத்தை பெரியாக்கள் 20 முறை தொடர்ந்து சொல்லுங்க, நிச்சயமா அந்த வசனம் பாடமாகும். அதுக்கு ஒரு அடுத்த வசனத்தை 20 முறை சொல்லுங்க, அடுத்த வசனம் பாடமாகும். பிறகு பாடமாக மீட்டி பாருங்க, பாடம் வரும், நிச்சயமாக பாடம் வரும், எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் அப்படி லேசாக்கி வச்சிருக்கிறான். அதுக்கு வயது எல்லாம் கிடையாது. அல் குர்ஆனை தாராளமாக பாடமாக்கலாம். நாங்கள் முயற்சி செய்வதில்லை, அவ்வளவுதான். யார் எங்களுடைய பாதையில் முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் வழியை திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறானே. எனவே சகோதரர்களே, ரமலான் வருகிறது. குர்ஆன் ஓதுவது, குர்ஆனை செயல்படுத்துவது, இன்னும் உள்ள ஏராளமான வணக்கங்கள், அவைகளை செய்யணும். செய்யறது மாத்திரமல்ல, இதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில நான் மரணிக்கின்ற வரைக்கும் நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, இந்த குர்ஆனை, இந்த ஹதீஸை, இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நான் செயல்படுத்துவேன். எப்படி நான் ரமலானில் பக்குவமாக இருந்தேனோ அதே போன்று குர்ஆனோடு உள்ள தொடர்பு எப்பொழுதும் இருக்கும். எப்பொழுதெல்லாம் அந்த நஃபிலான வணக்கங்களோடு ரமலானில் தொடர்பாக இருந்தேனோ அதே போன்று என்னுடைய மௌத்து வரைக்கும் இருக்கும் என்ற அந்த நீயத்தோடு, அந்த எண்ணத்தோடு ரமலானுக்கு நுழையுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதுக்குரிய வழியை காட்டி தருவான். அந்த எண்ணத்தோடு நுழையாமல் வெறுமனே ஆர்வத்தோடு, சும்மா ஆர்வம் வருமே, ஆர்வ கோளாரோடு போனோம்னு சொன்னா அது 1-2 நாட்களோடு முடிந்துவிடும். அப்படி இல்லாமல் நான் பக்குவமாக செய்ய வேண்டும், உண்மையாக செய்ய வேண்டும் என்ற அந்த இஹ்லாஸான நீயத்தோடு ஒவ்வொரு ரமலானை அடையுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதை பயனுள்ளதாக ஆக்கி தருவான். ஆக இந்த ரமலானை பயனுள்ளதாக அல்லாஹ் ஆக்கிக் கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.